வணக்கம் மக்களே. விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கூஸ்பம்ப். தமிழ்நாட்டில் கூட இந்த விஷயத்தை யாருமே செய்யலைங்க. விஜய் மேலே இருந்த ஆர்வம், விஜய் மேலே இருந்த வெறி, விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரசிகரா கேரளாவை சேர்ந்த லாட்ரி நடத்தும் ஒரு தொழிலதிபர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா, விஜய் முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து யார் வந்து லாட்ரி சீட்டு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு ஃப்ரீயாக தரேன். கண்டிப்பாக மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டில் நிப்பாட்டின தொகுதிகளில் அவர் கட்சி வெற்றி பெற்று எம்எல்ஏவை ஆகி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படின்னா வரக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு லாட்ரி சீட்டை இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுதான் எல்லோருக்குமே புல்லரிக்க வைக்குது. விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் புதுச்சேரியிலையும் இருக்காங்க, ஏன் மலேசியாவிலே இருக்காங்க. ஜனநாயகன் படம் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு மலேசியாவில் நடத்தினார் தளபதி விஜய். அங்கே போனப்ப எந்த ஒரு நடிகர் மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசியல் பிரமுகர் வந்தப்போ கூட இந்த அளவிற்கு மலேசியா சம்பிச்சு போனது கிடையாது. அப்படியாப்பட்ட அளவிற்கு ரசிகர் பட்டாளம் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. ஆனால் கேரளாவில் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தற்போது அவர் வீடியோ வெளியிட்டு இருக்கும் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெறி கொண்டு பரவிக்கிட்டு வருது. இது பார்க்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் புல்லரிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்களே அப்படி நினைக்கும் போது அவங்களுக்காக இந்த வருஷம் ஓட்டு போட நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு போட வந்தங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கண்டிப்பாக விஜய் இந்த தேர்தலில் வெற்றியை பெற்று அரசியல் மேடையில் எல்லோருக்கும் முன்னாடி தான் ஒரு தலைவன் அப்படிங்கிறத நிரூபித்து முதல்வர் சீட்டில் உட்காருவார் அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குறோம். அது நடக்கும். இது போன்ற அரசியல் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.